புதுக்கோட்டையில் 17 வயது சிறுவனை கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக வந்தவரை திட்டமிட்டு தீர்த்து கட்டியதன் பின்னணி என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் பெருமநாடு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முருகேசன் மகேஸ்வரி தம்பதி. இவர்களின் 17 வயது மகன் அன்புச்செல்வன் ஐடிஐ முடித்துவிட்டு ஓசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். 2024ஆம் ஆண்டு பெருமநாடு கிராமத்தில் அன்புச்செல்வனின் தாய்மாமாவான முருகானந்தன் என்பவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த உறவினரான சத்யராஜ் என்பவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஃபேவர் பிளாக் கல்பதிப்பதில் சம்பளத்தை பிரிப்பதில் இந்த சண்டை வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் அன்புச்செல்வனின் தாய்மாமாவான முருகானந்தத்திற்கு ஆதரவாக சென்று அவர் சத்யராஜை தாக்கியிருக்கிறார். அதில் படுகாயமடைந்த சத்யராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஒரு வாரத்துக்கு பிறகு பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டதும் அன்புச்செல்வன் மற்றும் அவருடைய மாமா முருகானந்தன் மீதும் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இதை அடுத்து அன்புச்செல்வன் உள்ளூரில் இருந்தால் பிரச்சனை ஏற்படும் என கருதிய பெற்றோர் அவரை ஓசூருக்கே அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் கொலை வழக்கின் விசாரணைக்காக ஓசூரில் இருந்து 10 நாட்கள் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். வியாழக்கிழமை இரவில் அன்புச்செல்வனின் பைக்கை அவருடைய நண்பர்கள் வாங்கி சென்றுள்ளனர். நீண்ட நேரமாகியும் நண்பர்கள் பைக்கை திருப்பி கொடுக்காமல் இருந்திருக்கின்றனர். இதனால் அன்புச்செல்வன் தன்னுடைய நண்பர்களை தொடர்பு கொண்டுள்ளார். உடனே அவர்கள் பெருமநாடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே வந்து பைக்கை எடுத்துச் செல்லுமாறு நண்பர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டு பெருமநாடு டாஸ்மாக் கடை அருகே தமிழ்ச்செல்வன் சென்றிருக்கிறார். அப்போது சற்றும் எதிர்பாராத வகையில் அவரை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அதை கண்டு தமிழ்ச்செல்வன் சுதாரிப்பதற்குள் மர்ம கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டியிருக்கின்றனர். தலை, கழுத்து உள்ளிட்ட உடலின் பல்வேறு பகுதிகளில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதில் நிகழ்விடத்திலேயே அன்புச்செல்வன் துடிதுடித்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த அன்னவாசல் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். மேலும் சிறுவன் அன்புச்செல்வன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது நண்பர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா, ஏற்கனவே அன்புச்செல்வன் கொலை வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பழிக்கு பழியாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கின்றனவா என போலீசார் விசாரணையில் தீவிரம் காட்டி வருகின்றனர். சந்தேகத்தின் பேரில் சிலரையும் பிடித்து அன்னவாசல் காவல் நிலையத்தில் வைத்து அவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக வந்த 17 வயது சிறுவனை மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் அன்னவாசல் பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது.